தேசிய நூலகர் தின விழா. இந்தியாவில் நூலக கல்வி மற்றும் நூலக கட்டமைப்பின் தந்தை என்று போற்றப்படுபவர் முனைவர் ரங்கநாதன். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அவரின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் தேசிய நூலகர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லையில் 1895ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட 132 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியமிக்க சி.எம்.எஸ். மேரி ஆர்டன் நடுநிலைப்பள்ளியில் நூலகர் தின விழா நடைபெற்றது. பள்ளி தலைமையாசிரியை ரூபி தலைமை தாங்கினார். புத்தகங்களை படித்து போட்டித் தேர்வுகள் எழுதி அதன் மூலம் அரசு ஆசிரியை வேலை கிடைத்ததை நினைவு கூர்ந்தார். பேராசிரியர் ஆறுமுகம் ரங்கநாதன் வாழ்க்கை வரலாற்றை கூறி சிறப்பு பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தினார். தமிழ் முழக்கப் பேரவை செயலாளர் நசீர் ரங்கநாதன் அவர்களின் சாதனைகளையும் நூலகங்களின் அவசியங்களையும் புத்தகங்களின் பயன்களையும் எளிய நடையில் விவரித்தார். தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா பாடநூல்கள் தவிரவும் பொது அறிவை வளர்க்க பிற புத்தகங்களையும் படிக்க வேண்டியதை அறிவுறுத்தினார். 84 ஆண்டுகள் பழமையான திருநெல்வேலி ரோட்டரி சங்கத்தின் இயக்குனர் லயன் பஸ் அதிபர் ரமணி சங்கம். முன்னாள் தலைவர் அந்தோணி பாபு அவர்கள் முயற்சியில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு தலைப்புகளிலான 1 லட்சம் புத்தகங்கள் அமெரிக்காவிலிருந்து வரவழைத்து இப்பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளின் நூலகர்கள் தேர்வுகளின் அடிப்படையில் இலவசமாக வழங்கியதையும் 1971ஆம் ஆண்டே சங்கம் பார்வையற்றோர் பள்ளியில் டிஜிட்டல் நூலகம் அமைத்துக் கொடுத்து நூலகர் மூலம் மாணவிகளுக்கு பயிற்சி அளித்ததையும் பத்மஸ்ரீ விருது பெற்ற நெல்லையை சேர்ந்த நூலகர் கல்யாணசுந்தரம் அவர்களை சங்கம் விருது வழங்கி கிளறவித்ததையும் நினைவு கூர்ந்தார். நூலகங்களையும் நூலகர்களையும் உரிய முறையில் மாணவிகள் அணுகி பொது அறிவை வளர்த்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தலைமை ஆசிரியை நன்றி கூறினார். விழாவில் பள்ளி ஆசிரியைகள் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்.